வணக்கம், நான் உங்கள் சுஜாதா. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் அடை பிரதமன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசி அடையை 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி சேர்த்து கொதித்ததும் ஊற வச்சுருக்கிற அடையை தண்ணியை வடிச்சிட்டு அதில் சேர்த்துடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் அடை வெந்துடும். வெந்த அடையை வடிகட்டி நார்மல் தண்ணியில் அலசி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து வேக வச்ச அடையும் வெள்ளை கரைசலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதித்து கெட்டியாகி வரும் பொழுது 2வது தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கொதித்ததும் முதல் தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துக்கலாம். அதே நெய்யில் குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காயை செவக்க வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து கலந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, அடை பிரதமன் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சுஜாதா கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.